இந்த மாதம் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கொஷின்லாம் எப்படி இருந்தது, இதோட எலிஜிபிலிட்டி 10th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6th to 10th புக் வரைக்கும் படித்தாக்க இதில் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸுக்கு கேட்ட மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்களே. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இது தமிழ் டீட்டெயிலாக படித்தவங்களும் சரி, பிஹெச்பி படித்து முடித்தவங்களும் சரி, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஷினுக்கு யாராலும் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதம் ஜூலை 13 சனிக்கிழமை பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் 9:30 to 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஷீட்லாம் ஓஎம்ஆர் ஷீட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. எந்த ஒரு கொஷினும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகலை. இந்த மாதிரி கல்வெட்டு, ஓலைச்சுவடி, இந்த மாதிரி பல பழமையான பொருட்களில் இருந்து கொஷின் கேட்பீங்கன்னு தெரிஞ்சால் லீக்காக இருந்தால் கூட நாங்கள் எழுதியிருக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட மைண்ட் வாய்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஒரு கொஷினும் டஃப்பாக இருந்தது தான் பல பேர் பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் யாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஷின் எப்படி இருந்ததுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்டைய ஓலைச்சுவடியிலாம் இருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியல. ஸோ புக்கில் இருக்கா இல்லை ஒரு வேளை கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 13,36,000 பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மட்டும் ஒரு 11,36,000 பேர் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பேர் அட்டன் பண்ணுறாங்களே, வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3,900 தான் இருக்குது. ஸோ நம்ம கொஷின் ஈஸியாக கேட்டால் எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்களே. ஸோ நிறைய பேர் மார்க்கும் எடுப்பாங்க. அதனால் ஜாப் ரெக்குயர்மெண்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பிரச்சனை வருமோ, அதனால தான் கொஷின் டஃப்பாக பண்ணிட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸில் தான் ஜாப் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் அப்படின்னா ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு பேசுகிறீங்களே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறீங்களே, இந்த மாதிரி கல்வெட்டில் இருந்தெல்லாம் கொஷின் கேட்டிருப்பீங்களே, சரி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷினை பல மக்கள் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பித்தாங்க. இது தாண்டா ஒரு வாய்ப்பு, இதனாலே நாங்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாதாக்காவோட கட்சி தலைவராக இருக்கிற சீமான் அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமோட வச்சுருக்கீங்க, சரி அநியாயமாக குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வச்சுருக்கீங்களா கொஷின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு தலைவர் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. டிவிகேவோட கட்சி பொது செயலாளராக இருந்துக்கிட்டு இருக்கிற புஷி ஆனந்த் அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பற்று எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ் பொது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கலாமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸாம் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய அனுமதியுடன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோரிக்கையை பார்த்தா நாங்கள் முன்வைக்கிறோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே எழுத விடலை, கேட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்கக்கிட்ட இருந்த ஆள்கிட்ட பார்த்தா கிழிச்சு போட்டு போயிருப்பாங்க. அது எந்த அளவில் மக்களால் பேசப்படுச்சுன்னு தெரியும். பல பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு ஓரம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போனதை பல வீடியோக்கள் பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த அளவில் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக ஹெட்டாக இருக்கிற ஏஎஸ் இவங்க எஸ்கே பிரபாகர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை. ஸோ இதில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். 3 மாதத்தில் ரிசல்ட்டை விட்டுரும், இன்னும் 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்களே. ஸோ இந்த கொஷினில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான சிலபஸில் கொஷினில் ஏன் இந்த அளவில் பண்ணியிருக்கீங்க? ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கல்வெட்டிலேருந்து கொஷின் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி தான் நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பல மக்கள் பார்த்தீங்கன்னா புரியாத நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் நடந்தது. தமிழ், இலக்கணம், பொது அறிவு, அதுக்கப்புறம் இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த ஆப்டிடியூட், இந்த மாதிரி பல கொஷின்லாம் பார்த்தா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கொஷின் பார்த்தா டஃப்பாக இருந்தது. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு நீங்கள் யாருன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அட்டன் பண்ணீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 பார்த்தீங்கன்னா டேட்டை சொல்லிட்டாங்க, அப்ளை பண்ணுற டேட்டும் சொல்லிட்டாங்க, லாஸ்ட் டேட்டும் சொல்லிட்டாங்க. சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் ஈஸியாக கிடைக்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.